என் அன்பு குழந்தையே, இந்த நன்னாளில் நான் கூறும் விஷயங்களை மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய ஆராதனையை பலனற்று போகும்படி ஒருபோதும் விடமாட்டேன். உன் ஆசைகளை நிராசை செய்ய மாட்டேன். உற்சாகமின்மை, மனசோர்வு போன்றவற்றில் நான் இருக்க மாட்டேன். உண்மையான பக்தர்களின் மகிழ்ச்சியான மனதில் மட்டுமே உன்னுடைய அப்பா நான் இருப்பேன். அப்படியான பக்தர்களின் காரியங்களை அவர்களுக்கு முன் நான் செய்து முடிப்பேன். இது வெறும் பேச்சல்ல, என்னுடைய வாக்கு. என் நாமத்தை இடைவிடாமல் ஜபித்துக் கொண்டு எல்லா விதமான சங்கடங்களையும் நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா விதமான ஆபத்துகளும் பறந்தோடிவிடும். என் நாமம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது. எப்பொழுது சங்கடம் வருகின்றதோ அப்போது என்னை அழை. உனக்கு தேவையான புத்தியையும் சக்தியையும் நான் உனக்கு கொடுத்து எல்லாவித சங்கடங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பேன். என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாம் தானாக நடக்கும். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் உன்னுடைய நன்மைக்கே என்பதை மட்டும் நம்பு. என்றும் கலங்காதே. நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். நான் சத்திய தேவன். முழுமையான பக்தியோடும் உண்மையான நேர்மையான மனதோடும் நீ கரம் குவித்து வந்தால் ஓடோடி வருவேன். விதியை மாற்றி அமைக்கும் கலியுக பிரம்மனும் நான் தான். வாழ்வின் கடைசி நொடி வரை உன்னோடே நான் இருப்பேன். உனக்கு தீங்கிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. நீ அதிர்ஷ்டசாலியானால் அது உன் கண்முன்னே நிகழும். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்த அனைத்தையும் உன்னுடைய நன்மைக்கே என்பதை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படு. என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உன்னை நிறைக்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், செல்வம், உறவுகள், நிம்மதி என அனைத்தும் உன்னை தேடி வரும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். நீ தொட்டது எல்லாம் துலங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன். என்னுடைய வார்த்தைகளை பொறுமையோடு முழுமையாக கேட்டாயல்லவா? இனி சகலமும் பெறுவாய். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப் போகின்றேன். பொறுமையையும் நம்பிக்கையையும் கையில் வைத்து காத்திரு. உனக்கானவற்றை நான் செய்ய துவங்கிவிட்டேன். இனி நீ நிறைவான எதிர்காலத்தை பெறப்போகின்றாய். என் வார்த்தைகளை மனதில் நிறுத்தி மகிழ்ச்சியோடு இரு. அனைத்தும் கிடைக்கப் பெறுவாய். குழந்தையே, எதிர்மறையான எண்ணங்களோ எதிர்மறையான பேச்சோ உன்னுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் கொடுக்க வேண்டாம். அனைத்தையும் செய்ய நான் இருக்கும் போது சுகமாக நடக்கும் என்று நினை. உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது என்பதில் 100% நீ நம்பிக்கை வைத்தாயானால் அப்பொழுது உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் உனக்கு தந்தருள்வேன். இதோ என்னை நோக்கி நீ ஏந்திய உன்னுடைய கரங்களில் என்னுடைய வரங்களை பெற்றுக்கொள். நீ நினைத்தது, ஆசைப்பட்டது என அனைத்தையும் நிறைவேற்றப் போகின்றேன். உன்னுடைய பரிபூர்ண பக்தியால் நான் மகிழ்ந்து போனேன். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அது உனது வாழ்க்கை தரத்தையே மாற்றப் போகின்றது. இந்த வாய்ப்பை எக்காரணம் கொண்டும் நழுவ விட்டு விடாதே மகளே. நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகின்றது. பயன்படுத்திக் கொள். ஒரு அதிசயம் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகின்றது. இது உன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, உன்னையும் மகிழ்ச்சிகரமாக மாற்றப் போகின்றது. அதை நானும் கண்டுகளிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றாய். நான் உன்னிடத்தில் இருக்கும் போது எதற்காகவும் எப்போதும் நீ கலங்காதே. நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? என் வாக்கு என்றுமே பொய்யானதில்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நடத்தி காட்டுவேன். நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எதற்காகவும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக நாட்களை கடந்து செல். எல்லாம் ஜெயமாகும். இதுவரை தடைப்பட்ட காரியம் மிக எளிதாக சர்வ சாதாரணமாக நடக்கப் போகின்றது. நீ இதுவரை கவலைப்பட்டுக் கொண்டிருந்த விஷயம் சந்தோஷத்தில் முடிய போகின்றது. இதுவரை நடந்த எல்லாவற்றையும் மாற்றி நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தாயோ அந்த வாழ்க்கையை உன்னுடைய கைகளில் தரப்போகின்றேன்.
நீயும் இதுவரை நடந்த அனைத்து கஷ்டமான விஷயங்களையும் மறந்து புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க தயாராக இரு மகளே. நிச்சயம் நான் சொல்வது எல்லாம் நடக்கும், நல்லதாகவே நடக்கும். கவலைப்படாமல் இரு, நல்லதை நான் நடத்தி கொடுக்கின்றேன், நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, உன்னை புரிந்து கொள்ளாத மக்கள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ செய்வதெல்லாம் சரி என்று உன் மனதிற்கு தெரிகின்றது. ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நீ செய்வதை தவறாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ தவறாகவே சித்தரிக்கப்படுகின்றாய். உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதே உன்னுடைய இப்போதைய கவலை. என் தங்கமே, நீ வருந்தாதே. தவறு உன் மீது இல்லை. இப்போதெல்லாம் வெளிவேஷம் போடுபவர்களையே அனைவரும் நல்லவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அன்பும் பாசமும் இருப்பவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். அப்படி இருப்பவர்களை நீ குறை கூறாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முயற்சி செய். உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நம்பிக்கையானவர்களை அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக காத்திரு. அதற்குள் நீ உன்னுடைய வாழ்வில் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று புலம்பாதே. உன் அன்பை புரிந்து உன் மீது அன்பையும் பாசத்தையும் பொழியும் ஆட்களை உன் வாழ்வில் நான் நிச்சயம் அனுப்புவேன். இப்பொழுது உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை புறக்கணித்து சென்றவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். உன்னுடைய மனதை புரிந்து கொண்டு உன்னிடமே மீண்டும் வருவார்கள். உன்னுடைய மனதை காயப்படுத்தி சென்றவர்களை பற்றி நினைத்து கொண்டே இருக்காதே. இந்த நிலையும் நிரந்தரமாக இல்லாமல் இருக்கும்போது இந்த நிலையை கண்டு வருந்தாதே. இதுவும் கடந்து போகும். முதலில் நீ உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள். உன்னுடைய மனம் எப்போது தெளிவடைகின்றதோ அப்போதே உன்னுடைய வாழ்க்கையும் தெளிவடையும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுக்காதே. அதை முதலில் மாற்றிக்கொள். உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் உடனே அழித்துவிடு. நன்றாக இருப்பேன், என்னுடைய இலக்கை நான் நிச்சயம் அடைவேன் என்று நம்பிக்கையோடு இரு. போதுதான் உன்னுடைய வாழ்வில் அமைதியும் வெற்றியும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இது எனக்கு கிடைக்காது, இது என்னால் முடியாது என்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை இந்த கணமே விட்டுவிடு. இது எனக்கு கிடைக்க வேண்டும், இது என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளையும் இன்றோடு விட்டுவிடு. பிறகு எப்படித்தான் பிரார்த்தனை செய்வது என்று கேட்கின்றாயா? எல்லாம் கிடைத்து விட்டது, நான் நினைத்தது எல்லாம் நடந்து விட்டது என்று நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தனை செய். எல்லாம் கிடைக்கப் போகின்றது. நான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன் என்றும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்றும் சொல்லி பழகு. நீ சொல்லும் வார்த்தைகள் உன் மனதில் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி நேர்மறையான ஆற்றலை உனக்குள் வளர்க்கும். அது உன் வாழ்வில் அனைத்து எண்ணங்களையும் நம்பிக்கையையும் நிறைவேற்றும். இப்பொழுது சொல்கிறேன், உனக்கு அனைத்தும் நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்வில் எந்த கெடுதலும் உனக்கு வராது. இது என்னுடைய சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு.